ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நியூ இயர் டின்னருக்கு வந்து பிக் பாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதை ட்விஸ்ட்டோடு அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். போன வருஷம் நியூ இயர் டின்னர்லாம் நியூ இயர் ஈவுக்கு நல்லாவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே அதில் ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட் வச்சார் பிக் பாஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது கிரியேட்டிவ் டீம் வந்து டிடிஎஃப் டாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறத மீறி அந்த டிடிஎஃப் டாஸ்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததான்னு கேட்டால் பெருசாக இத்தனை சீசனில் இருந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. எல்லாமே உப்பு சப்பானியாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மைனஸ் பாயிண்ட்ஸ் வச்சதாகட்டும், இல்லை மற்றவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் கிரியேட்டிவ் டீமுக்கு வேறு எதுவுமே டாஸ்க் யோசிக்கிறதுக்கு இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டிடிஎஃப் டாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன், அப்புறமா வந்து ஆரி சீசன்லலாம் வந்து சீசன் 3 சீசன் 2லாம் செம்மையாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க்கே இருந்திருக்கும். போன சீசன்லேயுமே அப்படி தான் இருந்தது. ஆரி சீசனில் அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸும் ரொம்பவே ஹெவியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ரித்திகா அந்த சீசன்லாம் அப்படின்னும்போது ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த வருஷம் சீசன் டிடிஎஃப் டாஸ்க் வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறத விட பெருசாக டஃப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்தாலுமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் வந்து இதுலேருந்து தூக்கி அதுலேருந்து இப்படி தூக்கி போட்டாங்க அப்படின்னும் போது நியூ இயர் டின்னர்லையுமே அந்த ட்விஸ்ட்டை தான் பிக் பாஸ் வச்சார்னு சொல்லணும். அதாவது நியூ இயர் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னாலுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணுமா டின்னர் வேணுமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஆரம்பித்து அதில் ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அதை என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறது 10 பேர் இருக்காங்க அங்கே. ஸோ 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாராம் பிக் பாஸு. ஸோ யாருக்கு பாயிண்ட்ஸ் வேணும், யாருக்கு டின்னர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. உடனே தீபக் சொல்கிறாரு, எங்களுக்கு பாயிண்ட்ஸும் வேணும், பாயிண்ட்ஸ் வித் டின்னர் இல்லை டின்னர் வித் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்கிறாரு. ஓகே தீபக், எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட ஐடியா பிடிச்சிருக்கு, அப்படியே பண்ணுங்க அப்படின்னும் போது 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பாயிண்ட்ஸ் வாங்குறவங்க டின்னர் சாப்பிட முடியாது, டின்னர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பாயிண்ட்ஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துலையும் முத்து வந்து அவருக்கான பிளேவை தான் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம்னு வரும்போது குரூப்பாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த ஸ்டார்டிங்கில் அருண விஷயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்போ பாரு ஒரு நிமிஷம் சொல்லி எல்லாரோடது அந்த ஒரு டைமே இவ எடுத்துக்கிட்டு இவன் தான் ஒரு ஐடியாவை சொல்கிறான், அப்புறம் அந்த ஐடியாவால் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிடுறான், இல்லைம்மா ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஐடியாவை ஃபிட் பண்ணி விட்டுறான் அப்படின்னு இதை திருப்பி முத்து வந்து இந்த கேம் ஃபுல்லாக அங்கங்கே பண்ணிட்டு இருந்தார் தான். அதாவது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அது குரூப்பாக எங்கெல்லாம் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அந்த குரூப்பை சேர்த்துக்கிறதுக்கு ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அது அப்பட்டமாக அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இது அவர் டைட்டில் வின்னர் வாங்க போகிறதுக்கு முன்னாள் வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. இதை சரி டைட்டில் வின் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இப்படி பண்ணுறாரான்னு கேட்டால் வெறும் ஐடியா சொல்கிறதுல மட்டும் அவர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல கூட அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும். அவர்கிட்ட பேசுறதுலையுமே ப்ரையாரிட்டி அவருக்கு மட்டும்தான் இருக்கணும். எதிர்க்க நின்று யாரும் பேசவே கூடாது. அப்படியே பேசினாலும் அதில் தன்னோட ஒப்பீனியன் தான் என்ன சொல்கிறது அப்பர் ஹேண்டாக இருக்கணும். அப்படிங்கிற இடத்துல யாரையுமே எதுக்காகவுமே தனக்கான ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்காம ஆடுறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலுமே ஆனால் இதில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு வர்ற இடத்துல இங்கே இப்போ இவருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போய் ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் ஓவர் ஆட்டிடியூடாகவும் தான் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது எப்படி போயிடுச்சுன்னா, பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் சொன்னால் இவர் அதுக்குள்ளே ஒரு சப் ரூல்ஸ் சொல்கிற அளவுக்கு இவர் ஒரு ஸ்மால் பாஸ் மாதிரி அந்த இடத்துல தன்னோட ஸ்டாண்டை வந்து கிராப் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாருங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சது. இந்த இடத்துலையும் அப்படி தான் ஆச்சு. பிக் பாஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், 5 பேர், அதாவது யாராவது 5 பேர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, யாராவது 5 பேர் டின்னர் சாப்பிடுங்க, ரெண்டுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து முத்து வந்து இந்த இடத்துல முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது இப்போ 10 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஆஃப் பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஹாஃப் பாயிண்ட் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போயிடுறோம். அதாவது யார் வந்து ஆஃப் பாயிண்ட்டை கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் முத்து யாருக்காவது கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொடுத்துட்டு இவர் டின்னர் சாப்பிட போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் அந்த 10 பாயிண்ட் ஆஃபாக டிவைட் பண்ணால் தான் 5 வரும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன கணக்கோ தெரில. டேரெக்டாக அந்த 5 பாயிண்ட் யார் எடுத்துக்கல அவங்களுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை டின்னர் வேணான்னா பாயிண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு தான் பிக் பாஸ் வச்சா இவர் அதில் ஒரு பாதி கேம்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டு அது வந்து அதுக்கு மண்டையும் ஆட்டுறாங்க அங்கே இருக்கவங்க. சரி இதை மட்டும்தான் இப்படி போட்டாரான்னு பார்த்தா, இன்னொன்று யாரும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது மார்னிங் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் தான் அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பிக் பாஸ் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டின்னர் வேணாம் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம மார்னிங் வேக்கப் சாங் வர வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு பிக் பாஸே ஒரு ரூல்ஸ் போட்டுறாரு. அதுவே அந்த ரூல்ஸ்குள்ளே வந்தது. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வேற இவர் முத்து எடுத்து வைக்கிறார். நம்ம தீபக்லாம் இதுக்கு ஸ்டார்டிங்கில் இல்லை தண்ணிலாம் குடிக்காமலாம் இருக்க முடியாது, இப்போ நான்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரயானா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற, மஞ்சரி தான் கேட்குறாங்க, மஞ்சரியும் ரயானா இதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற, அதான் பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டார், நீ எதுக்கு சொல்கிறேன்னா, என்னம்மா நான் சொன்னேன் ஒத்துக்கோங்க எல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். திருப்பி அதை சொல்லி பார்க்குறாரு, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு திருப்பி அவர் அந்த இடத்துல
வைக்கிறார். அதாவது மற்றவங்களுக்கு கேமே ஆட விடாமல் எல்லா கேமையும் இவரே ஆடிட்டு மற்றவங்களை வாயை திறக்க விடாமல் அந்த வார்த்தைங்களை இவரே எடுத்து பேசிட்டு பாய்ஸ் டீம் இருக்கும்போது செய்வாருங்களா, பாய்ஸ் டீம் ஃபுல்லுக்கும் வாயாக இருக்க மாதிரி இப்போ ஹோல் வீட்டுக்குமே இவர் வாயாக இருக்க மாதிரி ஒன்று பண்ணிருக்காரு. பத்தா குறைக்கு பிக் பாஸ் போடுற ரூல்ஸுமே இவர் அதுக்கு ஒரு சப் ரூல்ஸ் போட்டு அது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாரு. அப்படின்னும் போது அப்பட்டமாக இவரோட ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஓவர் ஆட்டிடியூடும் தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல அப்படி சொல்கிறாரு. அப்போ யாரும் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னோடனே சரி ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ் சொன்ன மாதிரி வெறும்னே சாப்பிடாம மட்டும் இருக்கணும், நைட் சாப்பிடாம இருக்கணும், காலைல வேக்கப் சாங் வர வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. சரி இப்போ யார் அந்த அந்த ஆஃப் பாயிண்ட்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க, டின்னர் சாப்பிட போகிறாங்கன்னா எனக்கு டின்னர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தீபக் அந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சுறாரு. பிக் பாஸ் வீட்டில் நியூ இயர் டின்னருங்கிறது ஸ்பெஷல், எனக்கு அது வேணும்னா அந்த பாயிண்ட்ஸை நான் ஷேர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து முத்து வந்து மஞ்சரிக்கு கொடுத்துட்றாரு. ஃபஸ்ட்டு தீபக் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யாவும் போயிடுறாங்க. சௌந்தர்யா வந்து அருணுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு பவித்ரா கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருணுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பவித்ரா கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து தீபக் வந்து விஷாலுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஆர்கியூமெண்ட் வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி டாஸ்கில் தான் வந்து விஷால் வந்து அந்த ஃபுல் மீல்ஸ் அது சாப்பிட்றதுல ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அது நல்லா பண்ணியிருக்காரு அந்த டாஸ்க் அப்படின்னும் போது அவருக்கு அது பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் தோத்துட்டார் அப்படின்னும் போது அதுக்கான ரெக்கக்னேஷனாக விஷாலுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னேன். அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அதாவது விஷாலை கூட பெஸ்ட்டாக சொல்லக்கூடாது, தன்னை விட யாருமே பெஸ்ட்டாக யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்குது முத்து வந்து. இல்லை அது அவர் வந்து அவரை நம்மளாம் சேர்ந்து அவரை ஹீரோய்க்கு காட்டுற மாதிரி, அது அவனுக்கான ரெக்கக்னேஷன், அவனுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை வந்து இது பண்ண வேணாம், அவமானப்படுத்த வேணாம், அது அவனுக்காக கிடைக்கணும்னா கிடைக்கணும் ஒரு மாதிரி, அதாவது கொடுக்க வேணாங்கிறத வேற மாதிரி எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து தீபக் வந்து இல்லை எனக்கு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா என்னோட பாயிண்ட்டை கொடுத்துடணும். இப்போ உங்களுக்கே பாயிண்ட் வரல, எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது, அதாவது 5 பாயிண்ட்ஸ் அது எல்லாருக்குமே பொதுனும் போது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்போது இது இந்த இடத்துல இப்படி டிவைட் பண்ணிக்கிறாங்க. அந்த 10 பாயிண்ட்ஸ் 5 அதை டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆஃபாக அது கொடுத்து ஒரு வழியாக அந்த ஹாஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது தீபக் வந்து விஷாலுக்கு, முத்து வந்து மஞ்சரிக்கு, ஜாக்லின் வந்து பவித்ராக்கு, சவுண்ட் வந்து அருணுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னும் ஒருத்தர் கொடுக்கணும். அந்த ஒருத்தர் வந்து ரயான் ராணவுக்கு கொடுப்பாரா, ராணவ் ரயானுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டில் அது நிற்கிது. உடனே 2 பேருமே ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. ரயான் வந்து சொல்கிறார், நான் கஷ்டப்பட்டு ஆடினது, எனக்கு வந்து டின்னர் விட இதுதான் பாயிண்ட்ஸ் தான் முக்கியம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அது 5 மெம்பர்ஸ் கொடுத்தாதான் அது ஈக்குவல் ஷேர் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் டைம் ஆக எல்லாரும் சொல்கிறாங்க ஜாக்லின் இன்சைடு உட்காந்துருக்கோங்களா, நீங்கள் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் முதல்கே மோசமாயிடும், அப்புறம் பிக் பாஸ் இதே கேன்சல் பண்ணுவார், இந்த டீலே யோசிச்சுக்கோங்கன்னா ராணவ் அதெல்லாம் பண்ண மாட்டார்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அதெல்லாம் நீ சொல்லாத ராணவ், டைம் ஆக எப்படி வேணால் டிசைட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்குள்ளே டிசைட் பண்ணுங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பிக் பாஸ் வந்து என்ன டிசைட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அப்புறம் வேறு வழி இல்லாமல் ரயான் வந்து சரின்னு ராணுவுக்கு கொடுத்துட்றாரு. சரி நான் வந்து அதை டாஸ்க்கு வந்து ஆடி எடுத்துக்கிறேன், எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணால் நான் டாஸ்க் ஆடி எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது ராணவ் வந்து ரயானுக்கு கொடுத்தா மாதிரி ஆகிடும் ரைட்டுங்களா. இப்போ ரயான் வந்து ராணுவுக்கு கொடுத்தா இவர் அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி தான் ஆகிடும் அப்படின்னும் போது ஓகே நான் கொடுத்துட்றேன், எனக்கானதை நான் டாஸ்க் ஆடி எடுத்துக்கிறேன். சௌந்தர்யாவும் அதை தான் சொல்லியிருப்பாங்க, நானுமே டாஸ்க் ஆடி எடுத்துக்கிறேன், எனக்கு யாரும் கொடுத்து நான் வாங்க வேணாம், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த சைட் டின்னர் போய் உட்காருவாங்க. ஸோ இது இப்படி தான் ஆகும். ஸோ இதில் அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டின்னருக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்களேன்னா பெருசாக பார்த்தா பிஸா அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது. அதாவது போன விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பவித்ராலாம் அன்றைக்கி நைட்டு சாப்பிடுங்கன்னா அருண்லாம் வாங்கிட்டாங்க இல்லைங்களா பாயிண்ட்ஸு. ஸோ அவங்க நைட் சாப்பிடக்கூடாதுன்னா சீக்கிரம் போய் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்பயுமே பசிக்காது, இன்றைக்கின்னு பார்த்து பசிச்சிட்டே இருக்குது, சீக்கிரம் போய் படுத்தணுன்ற மாதிரி பவித்ராலாம் புலம்பிகிட்டே போய் படுப்பாங்க. மறுநாள் வேக்கப் சாங் வரைக்கும் அவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ நியூ இயர் டின்னரை வந்து ட்விஸ்ட்டு வச்சு இந்த பாயிண்ட்ஸை இப்படி பண்ணி அதில் முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இது இப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்லணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தனக்குன்னு ஒரு ஐடியாவை எப்போ பார் முத்து எடுத்து வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயமாவே இருந்தாலும் எல்லாரோட கேமையும் சேர்த்து இவர் ஆடணும்னு நினைக்கிறது யாருக்குமே அந்த ஸ்பேஸை கொடுக்க வேணாம், யாருமே ஒரு பாயிண்ட்டை சொல்லக்கூடாது, தன் எதிர்க்க யாருமே நின்று பேசக்கூடாது, எல்லாத்தையும் தானே பேசிட்டு தானே வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், தான் பேசுறது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரில. இப்படி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது மஞ்சரி ரயான்லாம் கூட ஏன் அதை நீ சொல்கிற அது சொல்லாதனுமோ, இல்லைப்பா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, கேட்கலங்க விட்டுக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாக்லினோ இல்லை வேறு யாராச்சும் சொல்லியிருந்தா இவருக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ஸோ இல்லை சௌந்தர்யாவோ சொல்லியிருந்தா இவர் எவ்வளோ கிளாஸ் எடுத்திருப்பார். அதெல்லாம் நீ எப்படி சொல்லுவேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பிக் பாஸே ஒரு ரூல்ஸ் போட்டார், அதுக்கப்புறம் நீ இன்னொரு ரூல்ஸ் எப்படி போடுற, தண்ணி குடிக்கூடாதுன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார், நீ எதுக்கு அந்த ரூல்ஸை கொண்டு வரல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சௌந்தர்யா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஜாக்லின், தப்பு இல்லை, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, தப்பு தானே அப்படின்னு அவ்வளோ கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஆனால் இவர் சொன்னால் மட்டும் அதை தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது, இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது தப்பாகவே இருக்கிற பட்சத்தில் யாராவது டேரெக்டாக கார்னர் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழி இல்லைனா இப்போ சொன்னேன் சரி ஒத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க, அதுக்கு எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்
லைக் தட் அதை கடந்து போயிடுவார். இந்த ஆட்டிடியூடில் ஒஸ்ட்டான ஆட்டிடியூட் அப்படிங்கிறத விட, ஒஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறத விட, பிக் பாஸ் ரூல்ஸுக்கே மதிப்பு கொடுக்காம எப்போ பாரு அது தான் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸை போடணும்னு நினைக்கிறது. இவர் இதில் மட்டும் பண்ணலை. அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்லேயும் சைக்கிள் இப்படி தான் ஓட்டணும்னா இவர் தனியாக ஒன்று ஓட்டினார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துலையுமே வந்து ஒரு விஷயத்த சரியாக பண்ணாமல் பிக் பாஸே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அப்படின்லாம் வர பட்சத்தில் இன்னுமே இவர் திருந்தாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது பிக் பாஸ்க்கே அங்கே மதிப்பு இல்லை அப்படிங்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.